Hallelujah. Praise the Lord. இந்த நாள்ல கூட உங்களுக்கு காண்பது சந்தோஷம். We are so happy and joyful to see you today in this day. இந்த நாள்ல குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில நாங்க கொஞ்ச நாளாக ஒரு சீரிஸ் நாங்க எடுத்துக்கொண்டிருக்கிறோம். For the blessings of the family, we are going through a series. அதுல சிலுவையின் குறித்த தியானத்தை பார்க்கும் பொழுது சிலுவையிலே இயேசு சொன்ன 7 வார்த்தைகளை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோக்களை நாங்க போட்டு முடித்துட்டோம். Already about the blessings of the cross, we have already put 2 videos. இன்றைக்கு இயேசு சிலுவையிலே சொன்ன 3வது வார்த்தையை கொடுத்து தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். Today we have come to meditate upon the 3rd verse which Jesus spoke on the cross. அது யோவான் 19ஆம் அதிகாரம் 26 27 வசனத்திலே காணப்படுகிறது. This is mentioned in John's Gospel, chapter 19, verses 25, 26 and 27. இதற்கு நாங்கள் கொடுத்த தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது, You know what is the topic we have given today for this? குறைவுபட்டவர்களின் தேவைகள் சந்திக்கப்படுதல். Provision for the needy. அதாவது தேவைகள் சந்திக்கப்படுதல் என்று நம்ம வைத்துக் கொள்வோம். We can keep it as the provision for the needy. The blessings of the cross, provision for the needy. This is the 3rd verse. இந்த இடத்துல நாம 3 தலைப்பின் கீழ நாம இதை தியானிக்க இருக்கிறோம். Today we are going to meditate this on 3 topics. தலைப்பு முக்கிய தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது தேவைகள் சந்திக்கப்படுதல். The first the important topic is blessings of the cross, provision for the needy. அதை 3 பிரிவுகள் கீழ தியானிக்க இருக்கிறோம். We are going to meditate in 3 subtopics. அதற்கு முதல் பிரிவு பலி பரிமாற்றம். The first one is sacrifice, it's an exchange. இரண்டாவது 4 வீரர்கள். And the second one is the 4 soldiers. மூன்றாவது தலைப்பு 4 ஸ்திரீகள். And the fourth one is 4 women. இப்படியாக இந்த 3 தலைப்பில் தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். You keep this in your mind, the 3 topics. பலி பரிமாற்றம், Sacrifice, it's an exchange. 4 வீரர்கள், And the second topic is the 4 soldiers. 4 ஸ்திரீகள். And the third topic is the 4 women. அப்படியாக நம்ம இப்ப திறவுகோல் வசனத்துக்கு கடந்து போவோம். Now we will go into the key verse for today. யோவான் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாங்க வாசிக்கிறோம். We are going to read from John's Gospel chapter 19 from verse 25 onwards. யோவான் 19:25. John's Gospel chapter 19 verse 25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனாள் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். Near the cross of Jesus stood his mother's sister, Mary the wife of Clopas, and Mary Magdalene. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றார். When Jesus saw his mother there and the disciple whom he loved standing nearby, he said to his mother, Dear woman, here is your son. பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். And to the disciple, here is your mother. From that time on, the disciple took her into his home. இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. Maybe you might have heard this verse a lot of times. முதல் வசனம், முதல் இயேசு சிலுவையில சொன்ன முதல் வார்த்தை யோவா பார்க்கும் பொழுது, when you see the first verse which Jesus spoke on the cross, லூக்கா 23:34 வைத்து நாம ஒரு வீடியோ போட்டோம். We put a video based on Luke's Gospel chapter 23:34. அதன் தலைப்பு என்ன கொடுத்திருந்தோம்? இயேசு கிறிஸ்துவோட ஜெப வாழ்க்கை என்று. The first topic we saw is blessing on the cross, the prayer life of Jesus. இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:43 in Luke's Gospel chapter 23 verse 43, the second verse, ரட்சிக்கப்பட்ட பாவிக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை கொடுத்து தியானித்து முடிச்சோம். The second one was blessings on the cross, promise for the saved sinner. ஆனா இன்றைக்கு வந்திருக்கிறோம். The third verse we have come today. மூன்றாவது வார்த்தை கொடுத்து சொல்ல வந்திருக்கிறேன். We have come here to meditate upon the third verse. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவால் சிலுவையில மரித்து கொண்டிருக்கிறார். Now Jesus is being crucified on the cross. அங்கே ஒரு பரிமாற்றம் நடக்கு. 2 பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. There is 2 exchange happening there. வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. When you see outwardly, there is a single exchange. அது என்ன பரிமாற்றம் என்று பார்க்கும் பொழுது, what is that exchange if you see? தன்னுடைய தாயை நோக்கி முதல்ல சொல்கிறார். First he looks into his mother and says, தாயே, நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறேன். Mother, I'm going to leave this world. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், what you have to do is, இனி உன் அருகே நிற்கிறான் அல்லவா யோவான், அவன் தான் இனி உன் மகனாக இருப்பான் என்று சொல்கிறார். He is saying John, the disciple who is standing next to you, he will be your son hereafter. He says that. Okay, exchange. This is the first exchange happening. அதுக்கு அப்புறம் இன்னொன்னு அதே இடத்துல வெளியரங்கமான
பரிமாற்றத்தை தான் சொல்றேன். இன்னொரு வெளியரங்கமான பரிமாற்றம் காணப்படுகிறது. The other outwardly exchange which is happening is, உடனே அந்த அன்பான சீஷனை நோக்கி சொல்றாரு, he is talking to the beloved disciple and he is saying, அவன் சீஷனே அதோ உன் தாய் என்று சொல்கிறார். he is saying to the disciple, here is your mother. சோ அப்பொழுது வெளியரங்கமான பரிமாற்றம் நடந்து முடிந்து விட்டது. Now there is two types of exchange which is done outwardly. ஆனால் நாம இன்னைக்கு கொடுத்த முதல் தலைப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது, What is the topic we have given today is, பலி பரிமாற்றம் என்று சொன்னேன். the first one, the subtopic is, it is the sacrifice, it is an exchange. அப்படியாக பார்க்கும் பொழுது பலியே இந்த உலகத்தின் முக்கியமான ஒரு காரியமாக வேதத்தில் சொல்லுகிறது. In the scriptures it is said that sacrifice is the most important thing. வேதத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் இந்த பலியை குறித்த காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. You can see from the whole scriptures, from the starting to the end, you can see about the sacrifice of the offering. அது பலி எதற்கு முக்கியப்படுத்துகிறோம் என்று பார்க்கும் பொழுது, For what we give the importance for the sacrifice of the offering is, வீழ்ச்சி அடைந்த மனிதனை மறுபடியுமாக தேவனிடம் ஐக்கியப்படுத்த பலியால் மாத்திரமே முடியும். only the sacrifice can bring forth the man who has fallen down towards Christ. இதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நன்றாக நாம் அறிய முடிகிறது. We can see that both in the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டிலே பலியாக மிருகத்தை செலுத்தி விசுவாசத்தோடு செலுத்தும் பொழுது அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுவதாக மோசே பிரமாணத்தில் எழுதினார். Moses in the law, he wrote that when you sacrifice the animal with faith, then your sins are forgiven. அந்த அனுப்பப்படுக கொண்டு வருகிற மிருகமானது பழுதற்ற ஒரு கடாவாக இருக்க வேண்டும். The animal which is going to be brought for the sacrifice should be an animal, or it is a lamb which is to be blameless and without any blemish. இதையே 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கும் பொழுது, பாவம் அறியாத நம்மை அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பவுல் சொல்கிறார். In 2 Corinthians 5:21 it says that Paul is saying that Jesus Christ who is without sin was sacrificed for us. அதாவது பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். See, Jesus Christ who was without sin was become a sin for ourselves. அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச், புரியுதுங்களா? There is an exchange happening there. அதுதான் உள்ளரங்கத்திலே ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு பரிமாற்றத்தை சொல்கிறேன். Now I'm importantly saying, and internally an exchange which is happening in the spiritual deeds. பாவம் அறியாத நம்மை, பாவம் அறியாத அவர் பாவத்தில் இருக்கிற நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக சிலுவையில் மரித்தார். He died on the cross for ourselves who are full of sin. He was without sin, he became sin for our sins. நாம மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். Because you and I are supposed to die, he died for our sins. அப்போ நம்மளை எடுத்துட்டு அவர் அங்க சிலுவையில மரிச்சிட்டார். He removed us and he died on the cross. இங்கே ஒரு பரிமாற்றம். Here there is an exchange happening. இதுதான் உள்ளான பரிமாற்றம் என்று சொல்கிறேன். This is what we are saying is an internal exchange. இந்த உள்ளான பரிமாற்றம் நீங்க சொல்லலாம் வேதத்திலே இருக்கிறது சகோதரி, வேற எங்கயாவது சொல்லி இருக்கலாங்களா நீங்க கேட்கலாம். You can ask that this type of an internal exchange of the sacrifice, it is mentioned in the scriptures. Sister, is there any mention out of the scriptures? You can ask me a question. பழைய ஏற்பாட்டிலே தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு ஐயா மோசேக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தினார். In the Old Testament, God spoke to Moses and he revealed this to him. புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றுமாக பவுல் இதை கொடுத்து எழுதியிருக்கிறாங்க. And also in the New Testament, the disciples have spoken about this and Paul also has written about this. ஆனா சமஸ்கிருதத்துல கூட ரிக் வேதத்திலும் இதை பற்றிய காரணங்கள் காணப்படுகின்றன. In Sanskrit also, in Rig Vedas, this is mentioned about the sacrifice and the exchange. பாவங்களுக்கு பலி ஒன்றே தீர்வு என்று தெளிவாக சமஸ்கிருதத்திலே வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. In the Sanskrit scriptures, it is clearly mentioned that to remove your sin, sacrifice is required. அதற்கு ரிக்வேதத்திலே பார்க்கும் பொழுது, when you see that in the Rig Vedas, அது ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. it is mentioned that it should be a lamb which is without any blemish. அதேதான் நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்றாங்க, சர்வாகன தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும் என்று லேவியராகும் 1:10 சொல்கிறது. In Leviticus 1:10 it is said that
when you have to bring forth as a sacrifice for the burnt offering, you have to bring a lamb which is without any blemish. நமக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று 1 பேதுரு 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Peter 2:22 also it is mentioned, Jesus Christ who was without sin and without any blemish, he died on the cross for our sins. அவர் பாவம் செய்யவில்லை என்கிற சொல்லிய சாட்சியை கூட அந்த சிலுவையிலே மரித்த அந்த இரண்டாவது கள்ளன் சொல்லி சாட்சியாக நின்றான். And also the second thief on the cross gave a testimony about Jesus that he was without any sin. அப்படியாக இந்த காரியத்தை நம்ம பழைய ஏற்பாட்டிலும் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிறது. இதுக்குரிய காரியம் சமஸ்கிருதத்திலே ரிக் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. About the exchange of the sacrifice, it is mentioned in the Old Testament, it is mentioned in the New Testament, and also it is written in the Sanskrit Vedas also. நீங்க சிலுவையிலே இயேசு மரிப்பதற்கு முன்பாக பிலாத்து ஆனவன் தன்னுடைய போர் வீரர்கிட்ட இயேசுவை முள்ளினால் முடி சூட்டி அதில் வைத்து அவரை தலையிலே தவறாமல் ஓயாமல் அடிக்கும்படியாக செய்கிறாங்க. Now Pilate instructs his soldiers, telling him to put a crown of thorns on his head, and he's asking him to put it and beat it on his head. அதை மத்தேயு 27:29 பார்க்கிறோம். You can read this in Matthew 27:29. இதையே நீங்க பார்க்கும் பொழுது யதர்வ வேதத்திலே பார்க்கும்போது பலுசு பதரை அதன் தலையில் சுற்றி வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. And also it is mentioned in the Yadurva Vedas that you will have to put the thorns on the head. இதையே தான் நடைமுறையை படுத்தினான் பிலாத்து. This is what Pilate brought forth practically into practice. நம்ம சொல்லுகிறோம் இயேசு சிலுவையிலே சரி, சிலுவை மரணத்துக்கு முன்பாகவும் சரி, அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார், அவர் தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மாத்திரமல்ல, இது அநேக வேதங்களிலும் தெளிவாக. Not only the Old Testament or the New Testament, Jesus Christ died on the cross and by his stripes we are healed. It is not only mentioned in the Old Testament and the New Testament, or also it is mentioned in the Vedas. மத்தேயு 27 அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று 27:35 சொல்லுகிறது. In Matthew's Gospel 27:35 it is said that Jesus was crucified on the cross. இதையே பழைய ஏற்பாட்டு சங்கீதம் 118:27 இவ்வாறு சொல்லப்படுகிறது. Also it is mentioned in Psalms 118:25. பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளின் கயிறுகளால் கட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned that take the festival sacrifice and you will have to put it on the horns of the altar. கொம்புகள்ல கயிறுல போய் கட்டுவாங்க. They will have to tie it with a thread on the horns. அது பலிபீடத்துல கொம்புகள் இருக்கும் நாலு பக்கமும். On the four sides there will be horns on the altar. அப்ப அந்த பலியை கொண்டு போய் அந்த கொம்புல முதல்ல கட்டிடுவாங்க, ஏன்னா அது ஓடி போய்டும். They will have to tie those lamb or whatever it is, the sacrifice, because it will run away before the sacrifice. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக சாக்ரிஃபைஸா கொடுத்தார். But Jesus Christ gave himself as a sacrifice. You don't need to tie him up. அவராகவே துணிந்து அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். He willingly came forth and took forth the crucifixion on the cross. அதே மத்தேயு 27:35 பார்த்தோம். You can read that in Matthew's Gospel chapter 27 verse 35. பண்டிகை பலியை கொண்டு கொம்புகளிலே கட்டுங்கள் என்று சங்கீதம் 118:27 இருக்கிறது. In Psalms 118:27 it says that you will have to take all the festival sacrifice and tie it on the horns. ரிக்வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Rig Vedas it is mentioned. அதை ஒரு பளிங்கம் பகத்தில் கட்டி வைக்க வேண்டும் என்று. You will have to keep it on a granite. புரியுதுங்களா? அதுல கட்டி வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. It is mentioned that you have to tie it up. இதே தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று பார்க்கும் பொழுது, what I am trying to mention is, பழைய ஏற்பாட்டிலே எபிரேய மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. In the Old Testament in the Hebrew language it is mentioned. அதை சங்கீதங்களிலும் சொல்லிருக்காங்க. They have mentioned that in the Psalms also. அதையே அது கொடுக்கப்பட்ட அந்த காரியம், அதாவது முன்குறிக்கப்பட்ட அந்த காரியம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவே செயல்படுத்தி முடிச்சாரு. Whatever is foretold in the Old Testament, Jesus Christ has fulfilled it. அதையே நம்ம எங்க பார்க்கிறோம்? ரிக்வேதத்திலும் யஜுர்வேத வேதத்திலும் இது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That the same thing is written in the Rig, Yajurva and the old Vedas. நம்ம நினைக்கிறோம் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தில் கொம்புகளிலே கட்டினார்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரம் அல்ல. Not only the Old Testament, it is mentioned that you will have to take the festival sacrifice and tie it to the horns. பளிங்கம் பத்தில் கட்டி வைக்க வேண்டும் என்று ரிக்வேதத்திலும் சொல்லியிருக்கிறது. In the Rig Vedas also it is said that you will have to tie your sacrifice at the granite. அப்போ அந்த காலத்திலே
பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. We can understand that in those period of time, sacrifice was being offered. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் சொட்டும் வரைக்கும் அதன் 4 கால்களிலும் ஆணிகளை சொருக வேண்டும் என்று ரிக்வேதம் தெளிவாக சொல்கிறது. And the Rigveda also is saying that you will have to put 4 nails till the blood is being bleeding. அப்படி அது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சங்கீதம் 22:16 சொல்கிறது. In Psalms 22:16 it is mentioned that they pierced my feet and also my hands. இதை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே தன் சிலுவை மரணத்திலே நிறைவேற்றினார். Jesus Christ fulfilled that on the cross in the New Testament. அதே மத்தேயு 27:35 அவரது கைகளும் கால்களும் சிலுவையில் அறையப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is what is mentioned in Matthew's Gospel chapter 27 verse 35. His hands and his legs were crucified at the cross. இன்றைக்கு நாம தியானிக்க வந்திருக்கிற இந்த வசனம், Today we have come to meditate this verse. அதை குறித்து கூட மிக தெளிவாக ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. That is also mentioned very clear in the Rigvedas. இன்னைக்கு வசனம் நாம வாசிப்போம். திருப்பி யோவான் 19:23 ல இருந்து நான் வாசிக்கிறேன். John's Gospel chapter 19 verse 23 onwards we'll read. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. அவர்கள் அதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைகள் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவர்கள் இப்படி செய்தார்கள். John's Gospel chapter 19 verses 23 and 24. When the soldiers crucified Jesus, they took his clothes, divided them into 4 shares, one for each of them, with the undergarment remaining. This garment was seamless, woven in one piece from top to bottom. Let's not tear it, they said to one another. Let's decide by lot who will get it. This happened that the scriptures might be fulfilled, which he said, they divided my garments among them and cast lots for my clothing. அப்படியே இது எங்க இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 22:18 இந்த வசனம் குறிக்கப்பட்டது. The same verse is mentioned in Psalms 22:18. இதே இந்த பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியத்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன் சிலுவை மரணத்திலே நிறைவேற்றினார். Whatever was foretold in the Psalms, Jesus Christ fulfilled it on the cross. ஆனா இதையே ரிக்வேதம் என்ன சொல்கிறது பாப்போமா? Let us see what the Rigveda says. அந்த ஆட்டை மூடியுள்ள துணியை 4 குருக்கள் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று ரிக்வேதம் சொல்கிறது. That lamb which is being crucified, the priest can divide as a 4 parts. அதாவது ஆட்டை மூடியுள்ள துணியை 4 குருக்கள் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று ரிக்வேதம் சொல்கிறது. The Rigveda says that the cloth which is covering the lamb can be divided into 4 parts to the priest. 4 குருக்கள் பங்கிட்டுக் கொள்ளலாம். They can divide it and they can share it, the 4 priests. That's what Rigveda says. அப்படியாக எங்க இதையே தான் உங்க சங்கீதத்திலேயும் காணப்படுது. That is what is mentioned in the Psalms. சங்கீதத்திலே காணப்பட்டதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே நடக்கிறது. The same thing which is in the Psalms is being fulfilled by Jesus Christ on the cross. அதை யோவான் கிட்ட நின்று பார்த்து கொண்டிருக்க யோவான் மிக தெளிவாக எழுதுகிறார். John the apostle or the disciple who is standing close to the cross, who is watching this, is clearly writing this in this gospel. அவர் ஒருத்தராக தான் எழுத முடியும். ஏன்னா மிச்ச சீஷர்கள் ஓடி போயிட்டாங்க. Only John the gospel can write it because the other disciples ran away. அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமா இருக்கு. நம்ம நினைக்கிறோம் வேதத்துல போடப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டுல போடப்பட்டிருக்கு, நீங்க முடிச்சிருங்க. ஆனா நீங்கள் அறியாத தெரியாத மற்றொரு இடத்திலையும் வேதத்தில் இல்லாம வேற இடத்திலையும் இதை குறித்த காரியங்கள் தெளிவாக முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. Not only the Old Testament, not only the Vedas, Jesus Christ fulfilled it on the cross. Not only that, it is also mentioned in another place also. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கொள்ளலாம் பார்க்கும் பொழுது, what we can understand is கர்த்தராகிய இயேசு Jesus Christ, பாவம் அறியாதவர், he is without any sin. நமக்காக பாவமானார். Because of us he became sin. நாம மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். Because you and I are supposed to die, he died. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். He took all our sins. இதன் மூலமாக அங்க ஒரு பரிமாற்றம் நடந்தது. There an exchange happened. வெளியரங்கமான ஒரு பரிமாற்றம் நடந்து முடிகிறது. Now outwardly an exchange has happened. கர்த்தர் சிலுவையிலே மரிச்சு முடித்த பிறகு உள்ளரங்கமான ஆவிக்குரிய பரிமாற்றம் நடந்து முடிகிறது. After Jesus Christ was crucified on the cross, there is an inwardly exchange which has happened. அந்த பரிமாற்றத்தை குறித்து பழைய
ஏற்பாட்டிலும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. About the inward exchange, it is mentioned clearly in the Old Testament. அது ரிக்வேதம், யஜுர்வேதம் என்கிற எழுதப்பட்ட 4 வேதத்திலும் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. It is also mentioned in the Rig, Yajur, Sama, Atharvana 4 Vedas also. இதுவை எல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது தெளிவாக நிறைவேறதை கண்டு நாம் அதிகமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். When this is being very beautifully fulfilled in the New Testament, you have to glorify God too much, exceedingly. என்னத்தை மகிமைப்படுத்த வேண்டும்? Why you should glorify God, you know? என்னுடைய பாவத்தை இயேசு சுமந்து கொண்டார். Jesus Christ took forth my sins. எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். He took the punishment which is supposed to come on me. இனி எனக்கு பாவ தண்டனை இல்லை. I don't have the punishment for my sins. அப்படி என்கிற ஒரு நம்பிக்கையோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். You got to have this kind of a hope, and then you got to glorify God. இதை முதல் தலைப்பாக சொல்லி முடிச்சேன். That is the first topic I have completed. முதல் தலைப்பு என்ன சொன்ன உங்களுக்கு? What did I say? The first topic பலி பரிமாற்றம். It is the sacrifice, it is an exchange. வெளியரங்கமான பரிமாற்றம் நடக்கிறது. There is an outward exchange happening. உள்ளரங்கமான பரிமாற்றம் நடந்து முடிகிறது. There is an inward exchange also happening. வெளியரங்கமான பரிமாற்றத்திலே தாயும் மகனும் மகனும் தாய்க்கும் பரிமாற்றம் நடக்கிறது. There is an exchange about the mother and the son and the son and the mother. உள்ளரங்கத்திலே பாவியாகிய நம்மை எடுத்துவிட்டு அந்த இடத்திலே கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே மரிக்கிறார். Inward exchanges, because you and I are supposed to die for our sins, Jesus Christ exchanged and he died on the cross for your sins and my sins. அடுத்ததாக தலைப்பு, The second topic is, 4 ஸ்திரீகளும் 4 போர் சேவர்கள். and the second topic is the 4 soldiers. இப்போ நீங்க கேட்கலாம், ஸ்திரீ சகோதரி இங்க இருக்க எங்க 4 போர் சேவர்கள் போட்டுருக்குன்னு நீங்க கேட்கலாம். You might ask a question, sister, where it is mentioned about 4 soldiers? நம்ம தெளிவா கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்து படிங்க. You have to deeply study this. யோவான் 19:24 நான் திருப்பி படிக்கிறேன். I'm going to read John's Gospel chapter 19 verse 24 once again. இல்ல 23 படிக்கிறேன். 23 I am reading it. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு, When the soldiers crucified Jesus, அவருடைய வஸ்திரங்களை they took his clothes. ஒரு வஸ்திரம் இல்ல, வஸ்திரங்களை எடுத்து They took his clothes, not one cloth. ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்குகள் ஆக்கினார்கள். Dividing them into 4 shares, one for each of them. 4 of them gets each one share. நம்ம சொல்ல போற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You remember? நாங்க இந்த 4ன்னு சொல்ல வரல. 4 பங்காக்கினாலும் பாக்கும்போது அவருடைய உடையிலே இயேசு தரித்திருந்த உடையை பார்க்கும் பொழுது, When you see what type of cloth Jesus was wearing, அவங்க அந்த காலத்துல எப்படிப்பட்ட உடையை அணிவார்கள்? what type of a cloth they were used to wear. அங்கே அணிவாங்க ரோப். They will have a robe. அதுக்கப்புறம் பாதரட்சை. And also a sandal. அதுக்கப்புறம் கச்சை. Then the belt. அதுக்கப்புறம் தலையை மூடுகிற ஹெட் கவரிங் என்று சொல், தலையை மூடுகிற துணி. And there will be a cloth which will be called as the head covering. இல்லையா? இது வெளியில 4 பேர் போட்டிருப்பாங்க. All the 4 will be there: the robe, the sandals, the belt, and the head covering. இந்த 4 தான் என்ன பண்றாங்க? 4 பங்காக்கினார்கள் இருக்கு. That is what it is mentioned as, dividing them into 4 shares, one each for them, 4 of them. அப்போ நீங்க சொல்லலாம், இப்ப நான் இங்க 4 பங்காக்கினாங்க போது சிலுவையின் கீழே அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைவதற்கு 4 போர் வீரர்கள் செயல்பட்டார்கள் என்பது தெரிய வருகிறது. Now we can understand that there were 4 soldiers involved in the crucifixion of Jesus Christ. ஏன் என்று சொல்கிறேன் பார்க்கும் பொழுது, Why I am saying this is, நீங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கும் பொழுது, when you see the historical background of the crucifixion of Jesus ஒருவர் Christ, சிலுவையில் அறைய வேண்டும் என்றால், if a person has to be crucified on the cross, போந்து பிலாத்து அதற்கு அந்த சிலுவை அறைவதற்காக என்று தலைமையாக ஒரு நூற்றுக்கு அதிபதியை அனுப்புவார். Now first Pontius Pilate will send a centurion as a head for this. அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு உதவியாக 4 போர் வீரர்கள் செயல்படுவாங்க. Assisting this centurion, there will be 4 soldiers going ahead of him. அப்பொழுது ஒரு நூற்றுக்கு அதிபதி, One centurion is there. அவரோடு 4 போர் வீரர்கள் இருப்பாங்க. There will be 4 soldiers with this centurion. இவர்கள் இந்த 4 பேர் தான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது சிலுவையில் அறைவதற்கு ஆணியை அடிப்பாங்க. These are the 4 soldiers who will nail on the cross. அந்த 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 நீட்ட வடிவத்தில் இருக்கிற கட்டையை கொண்டு போய் அந்த நடப்பட்டிருக்கிற அந்த கட்டையோடு இணைப்பாங்க. The vertical one and the horizontal one will be put on the cross. அதுக்கப்புறம் அந்த சிலுவையில அறையப்பட்டவருக்கு தாகம் எடுக்கும் போது காடியை தேய்த்து கொடுப்பாங்க. For those who are having those who are thirsty, they will give vinegar to them. அப்புறம் அவங்க செத்துட்டாங்களா இல்லையான்னு பாப்பாங்க, செக் பண்ணுவாங்க. They will also check whether the person who is crucified on the cross is dead or not. அப்படி அவங்க சாகத்துக்கு முடியல, கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்க கால் எலும்புகளை அவங்க தான் உடைப்பாங்க. If they are not dead, they will break the knuckles of them.
இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க செய்வதனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. Because they are doing these type of things, there is a benefit for these soldiers. அந்த சிலுவையிலே அறையப்பட்டவருடைய அந்த உடைமைகளை அவங்க பங்கிட்டுக் கொள்ளலாம். They can take all the belongings of the person who is crucified on the cross. இப்படி சிலுவை அறையறவங்க அவங்ககிட்ட என்ன இருக்கும்? ஒரு உடம்புல போட்ட துணிமணிகள் தான் இருக்கும். Who is being crucified on the cross, what they will have is only these type of clothes. இங்கே 4 பங்காக்கியாங்க நமக்கு தெரிகிறது. அப்ப அங்க கீழ எத்தனை பேர் இருக்காங்க? 4 போர் வீரர்கள் இருந்திருக்காங்க தெரியும். It is mentioned here they took it as 4 shares, so it is indirectly mentioning that there are 4 soldiers. ஆனா இன்னும் ஒன்னு உள்ள அவர் போட்டிருந்தாரு. அது கையால் நெய்யப்பட தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதுமாக நெய்யப்பட்ட ஒரு உள்ள அங்கி இருக்கு. There is a garment which was seamless, woven in one piece from top to bottom. அது அவங்க கிழிக்க கூடாதுன்னு நினைச்சு சரி யாருக்கு வருது நம்ம கிழிக்காம யாருக்கு சீட்டு விழுதோ அவங்க அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சீட்டு போடுகிறார்கள். They are saying that let's not tear it. They said to one another, let's decide by lot whoever gets it. இன்றைய தலைப்பு தேவைகள் சந்திக்கப்படுதுன்னு நான் சொன்னேன். I told you what is the topic. Provision for the needy. முதலாவது பலி பரிமாற்றத்திலே நம்முடைய ஆவிக்குரிய தேவையை தேவன் சந்தித்தார். First, in the exchange of our sacrifice, our spiritual needs God is fulfilling. நம்முடைய தேவனோடு நம்முடைய ஐக்கியத்தை உப்புரமாக்கினார். He also reconciled the fellowship with God. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது Here we see that அந்த 4 போர் சேவகருடைய தேவைகள் அவர்கள் அந்த சிலுவையில மரித்தவர்களிடம் எடுத்துக்கொள்கிறார்கள். now the needs of the soldiers, whoever has been crucified on the cross, they're taking all their belongings and their provision is fulfilled. அவருடைய தேவை அங்கேயே பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. Their needs have been fulfilled there itself. அவர்கள் அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். They are being an example for the unbelievers. இவர்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மிக கொடூரமாக ஒருத்தர் கொலை செய்தாங்க. அவங்களுடைய அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. They terribly crucified a person on the cross and all the belongings of the person who is crucified on the cross, they took them. ஆனா இவங்க எல்லாம் பார்த்து கொண்டு ஒரு 4 ஸ்திரீகள் நிக்கிறாங்க. Now there are 4 women who are just watching these. அவர்கள் விசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. Those 4 women are example for believers. These 4 soldiers are example for non-believers. அப்போ இந்த ஸ்திரீகள் தூரத்திலே நின்று கொண்டு மிகுந்த பொறுமையோடு ஆண்டவர் தம்முடைய தேவையை நிச்சயமாக சந்திப்பார் என்று கண்ணீரோடு காத்திருக்கிறாங்க. These women with tears in their eyes, they are waiting that the Lord will definitely fulfill all or will provide all the provisions for their needs. அவர்கள் உண்மையானவர்கள். They are truthful people. பொறுமையானவர்கள். They are patient people. தேவன் செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று கண்ணீரோடு அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற ஜனங்கள். God who has promised will fulfill his promise. They are just waiting at the feet of the cross and waiting for them it will be fulfilled. இப்ப நாம அந்த 4 உடைமைகளை அவர்கள் பங்கிட்டுக் கொண்டார்கள் என்று சொன்னேன் இல்லையா? Now in the second topic we saw that the belongings were parted to the 4 soldiers. அந்த மேலங்கி என்பது நீதியின் வஸ்திரத்தை குறிப்பிடுகிறது. The robe which is said is the robe of righteousness. அப்ப அந்த நீதியின் வஸ்திரமாக அந்த காத்திருக்கிற அந்த சகோதரிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. The robe of righteousness is given to the 4 women who are waiting for Jesus. அதாவது விசுவாசியான நமக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் தரிப்பிக்கிறார். When you believe the crucifixion of Jesus on the cross, the robe of righteousness is given unto us. அந்த நீதியின் வஸ்திரத்தை யார் வேணா போட்டுக்கலாம். This robe of righteousness, anybody can wear it. அதுக்கு இதுதான் ஃபிட் ஆகும், எல்லாருக்கும் ஃபிட் ஆகும். It is not that the dress will suit this person, it will suit for any person. அது கிழியவே கிழியாது. It will not be torn. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். There is only one condition for it. இயேசு நான் பாவி ஆண்டவரே அப்படினு அவர்கிட்ட வந்தா போது அவர் கொடுத்துருவாரு அவர். If you say that Lord Jesus Christ, I am a sinner, if you come to Jesus Christ with this type of an aptitude, he will definitely give you the robe of righteousness. உம்முடைய இரத்தத்தினால் என் பாவத்தை கழுவும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கேட்கும்போது அந்த வஸ்திரத்தை உங்களுக்கு If you ask in faith that you cleanse my sins by your blood, in faith he will definitely give you the robe of righteousness. அது உங்களுக்கு பிரைஸ் கிஃப்ட்டா கொடுக்கிறார் ஆண்டவர். He is giving it as a prize, as a gift to you. அதுக்கு அப்புறம் அவர்கள் பாதரட்சியை பங்கிட்டு கொண்டிருந்தாங்க. Then the slippers they parted. சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்ற பாதரட்சியை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். You got to have the gospel of peace, which is the slippers. நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு சொல்லும்படியாக எந்த நேரத்தும் ஆயத்தமாக இருக்கிற சுவிசேஷம் இந்த பாதரட்சி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். God is giving the feet of peace, which is the gospel. You'll have to go and spread it at any time. You'll have to go and do it. அந்த போர் வீரர்கள் கச்சையை கூட அவங்க எடுத்துக்கொண்டாங்க. And also the
soldiers took the belt also. நமக்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கச்சை சத்தியம் என்றும் கச்சையை கொடுக்கிறார். He is also giving the belt of truth for us. சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்கிறார். Jesus said that you know the truth and the truth will set you free. அந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு நாம் உலகத்திலே சென்று பிறரை விடுதலை ஆக்குவோம். We will take this truth and we will deliver those people who are in bondage in this world. அது தலையை கவர் பண்ணுகிற ஒரு கவரை கூட அவங்க எடுத்துக்கிட்டாங்க. Also the head covering they are also taking with them. நமக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சணியம் என்ற தலைச்சீராவை நமக்கு கொடுக்கிறார். But we know that Jesus Christ has given us the helmet of salvation. உலகத்தின் முடிவு பர்யந்தம் உம்மோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்து நம்ம ஆண்டவர் சுவிசேஷகராக நம்ம அனுப்புகிறார். He is giving us the promise that you go all to the world. I'll be till the end of the world, and He's sending you as a gospel preacher each one of us. அதனால அப்படி கடந்து போகும்போது நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் பயமும் வேதனையும் வந்து தாக்கி விடாத நம்ம மூளையிற்கு சிந்தனை பாதுகாப்பதற்கு இரட்சணியம் தலைச்சீராவை நமக்கு கொடுக்கிறார். To protect our mind from all sorts of things, He is giving us the helmet of salvation. இது எல்லாம் யாருக்கு கொடுக்கிறாரு? All these things to whom He is giving? விசுவாசிகளை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற அந்த ஓரத்தில் நின்று கண்ணீரோடு தேவனுக்காக காத்திருக்கிற அந்த 4 சகோதரிக்கு கொடுக்கிறார். For those 4 women who are standing with faith and just waiting upon Jesus Christ, He is giving these 4 things to them. ஆனா வெளியரங்கமா பார்த்தா when you see outwardly, கீழே இருக்கிற கொடூரமாக அவரை கொலை செய்த அந்த 4 போர் சேவகரும் பலவந்தமாக அந்த 4 பொருளை எடுத்துக்கொள்கிறார். And these 4 soldiers who are there underneath the cross, they are taking it forcefully from Jesus, all these belongings. அது மட்டும் இல்லாமல் அந்த மேலிருந்து தைக்கப்படாமல் அங்கியாக இருக்கிறதை தங்களுக்குள்ளாக பங்கிட்டுக் கொள்கிறார்கள். The garment was seamless, they are just taking it with them with the lot. இந்த பங்கிட்டுக் கொள்கிற காரியத்தை பழைய ஏற்பாட்டில மாத்திரமல்ல ஆச்சரியமாக ரிக்வேதத்திலும் சொல்லி இருக்கிறாங்க. And this thing they are deciding it by lot. This is also not only mentioned in the Old Testament, it is also mentioned in the Rig Vedas. நீங்க வேதத்தில் எடுத்து பாத்துக்கும்போது மிக வேகமாக வாசிச்சிட்டு போயிடுறீங்க. In the scriptures if you read, you are fastly reading it and going. அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு புரியல. You are not understanding the might of it. நீங்க நினைக்கிறீங்க இயேசு கிறிஸ்து வந்து தேவைகளை சந்திப்பார் என்று. You know that Jesus will fulfill your needs. நிச்சயமாக தேவைகளை சந்திப்பார். Definitely he will fulfill your needs. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். First of all, your spiritual needs he is fulfilling. நீதி என்ற வஸ்திரத்தை கொடுக்கிறார். He is giving the robe of righteousness. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சியை கொடுக்கிறார். He is giving the gospel of peace which is for your feet. சத்தியம் என்ற கச்சையை கொடுக்கிறார். He is giving the belt of truth. இரட்சணியம் என்ற தலைச்சீராவை கொடுக்கிறார். He is giving the helmet of salvation. இது எல்லாம் உங்களுக்கு gift-ஆ கொடுக்கிறார். He is giving us a gift for the believers. இது என்ன தெரியுமா இதுக்கெல்லாம் பேரு? What is mentioned here, you know? இது ஒளியின் ஆயுதம் என்று ரோமர் 13 அதிகாரம் 12 ல இருந்து 14 வசனம் சொல்லுகிறது. This is the weapon of light. It is mentioned in Romans 13:12 to 14. இந்த ஒளியின் ஆயுதத்தை விசுவாசிகள் நாம ஒருவரும் தரித்துக் கொள்ள வேண்டும். The weapon of light, each and every believer has to wear it. இந்த ஒளியின் ஆயுதம் என்பது வேற எதுவும் அல்ல. The weapon of light is not anything else. இயேசுவையே தரித்துக் கொள்வது. You have to clothe Jesus Christ himself. Hallelujah. Hallelujah. இதுதான் முதலாவது உங்களுடைய தேவை சந்திக்கிறார். First, he's fulfilling your provisions or your needs is this thing. அடுத்து நம்ம தலைப்புக்கு போவோமா? Next topic, can we go? இப்போ நம்ம 2 தலைப்புகளை முடிச்சிருக்கிறோம். We have completed 2 topics. ஒன்று பலி பரிமாற்றம். First one, it is the sacrifice, it's an exchange. இரண்டாவது 4 போர் வீரர்கள். Secondly, it is the 4 soldiers. மூன்றாவது தலைப்பு 4 ஸ்திரீகள். Now we are going to the third topic, 4 women there at the cross. இப்பொழுது நம்ம இது கொஞ்சம் நீங்க தெளிவாக படிக்க வேண்டும். You have to clearly read this. அதாவது கிட்டத்தட்ட 3 காஸ்பல்லையும் 3 சுவிசேஷத்தையும் ஒரு கம்பேர் பண்ணி தான் இந்த 4 ஸ்திரியை பத்தி நம்ம புரிந்து கொள்ள முடியும். You have to compare the 3 gospels and then only you can understand these 4 women. யோவான் 19:25 நான் வாசிக்கிறேன். First we are going to read John's Gospel chapter 19 verse 25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும். Near the cross of Jesus stood his mother, அவருடைய தாயின் சகோதரி, his mother's sister, கிளியோப்பா மரியாளும், Mary the wife of Clopas, மகதனால் மரியாரும் நின்று கொண்டிருந்தார்கள். and Mary Magdalene were standing. அப்படி என்றால் that is so, 4 ஸ்திரீகள் இருக்கிறாங்க. there are 4 women standing by the cross. ஆனா நாம வேகமாக படிக்கும்போது என்ன செய்வது விடுகிறோம்? When you read it fastly, what you are doing it, அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாள் என்று ஒன்றாக, ஏண்டா அங்க கமா இல்லாதனால ஒன்றாக எடுத்துக்கொள்கிறோம். there is no comma in the Tamil, but in English it is clear. It is mentioned
near the cross of Jesus stood his mother, there is a comma. In NIV, his mother's sister, there is a comma. And there is a comma also, Mary, the wife of Clopas, and Mary Magdalene. It's clear in the NIV Bible. ஆனா தமிழ் வேதத்துல அங்க கமா கிடையாது. But in the Tamil Bible, there is no comma. அதான் நம்ம என்ன நினைச்சிரோம். That is why what we are thinking, தமிழ் வேதத்தை வாசிக்கிறவங்க, those who are reading the Tamil scriptures, அந்த சிலுவையின் அருகே 3 பேர் நிற்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்கிறோம். you are thinking that there is only 3 persons standing, 3 women. பார்க்கும் பொழுது 4 பேர் நிற்கிறாங்க. But if you read very carefully and go through the scriptures and compare them and see, you can see that 4 women are standing there. அந்த இயேசுவினுடைய தாயார் அங்கு நிற்கிறார் என்று யோவான் சுவிசேஷத்துல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். In John's gospel only you can read that the mother of Jesus, Mary, was standing there because John is writing it. அத்தோடு கூட அவ கூட இருக்கிற ஸ்திரீகளை எல்லாம் அந்த தாயோட உறவு முறையிலே எழுதுவதாக இருக்கிறது. You can see that John is writing that the women who are standing close to Mary are relatives of Mary. John is writing likewise. ஆனால் மகதனால் மட்டுமே அவர்களுடைய சொந்தக்காரி இல்லை. But Mary Magdalene is not a relative of Mary, the mother of Jesus. இப்பொழுது நம்ம 4 ஸ்திரீகள் யார் என்று பார்ப்போமா? Now let us see who are those 4 women. அதுல நமக்கு தெரியும். One we know. அவங்க யாருன்னு பார்க்கும்போது இயேசுவின் தாயாகிய மரியாள். First one we can read is Mary, the mother of Jesus. இந்த மரியாள் வேதத்தில் வரும் பொழுது முதலாவது கிருபை பெற்றவளே என்று அழைக்கிறாங்க. லூக்கா 1:28. In Luke's gospel 1:28 it is you are blessed woman. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் கிருபை பெற்றவள் என்று சொல்றாங்க. Oh, you found grace with God and you are a blessed woman. It is mentioned in Luke 1:28. தேவ கிருபை அவளுடைய வாழ்க்கையின் தேவ திட்டத்தை நிறைவேற்ற தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டது. The divine grace was sent to fulfill the God's plan in her life. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, those dear beloveds who are listening to this, நாமளும் எந்நேரம் சிலுவை அண்டையில நின்று கொண்டிருக்கிறோம். every time we are also standing at the cross. உலகத்துக்கு போனா நமக்கு சமாதானம் கிடைக்காது. If you go to the world you don't find peace. நீங்க சிலுவை அண்டையிலே உங்களை மறைத்துக் கொண்டால் மாத்திரமே நீங்கள் சமாதானத்தை பெற முடியும். Only if you cover yourselves under the cross then only you will find peace. அப்படியாக நீங்க சிலுவை அண்டையிலே நீங்க நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தேவ கிருபையை கொடுக்கிறார். If you are under the cross always standing, then God gives you the abundant grace. நீங்க நினைக்கிற தேவ கிருபை வந்தா நான் பெரிய பரக்காரன் ஆயிடுவேன், நல்லா படிச்சு மார்க் வாங்கிடுவேன்னு நினைக்கலாம் நீங்க. Maybe you are thinking that if you have abundant grace from God, I'll become a wealthy person and maybe I might be an educated one. Not so. அதாவது தேவ தீர்மானம் ஒருவருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால், if God's plan has to be fulfilled in the person's life, தேவனிடமிருந்து தேவ கிருபை அவர்களுக்கு இறங்க வேண்டும். in that case their divine grace has to come from God. தேவ கிருபையானது புருஷனை அறியாத மரியாளை மெசியாவாக இயேசுவை பெற்றெடுக்கும் தாயாக மாற்றியது. Now the divine grace has changed Mary to be a mother who will give birth to Jesus the Savior. அந்த பெற்றெடுக்கும் போது அவர் கர்ப்பம் தரிக்கும் போது அவள் இன்னும் கல்யாணமே செய்து கொள்ளவில்லை. When she became pregnant she was not even married. அதற்கு அந்த நிலைக்கு அவள் வர வேண்டும் என்றால் தேவ கிருபை இருந்தால் தான் அதை அவள் ஒற்றுக்கொள்ள முடியும். To come to this kind of a situation and circumstance, if God's grace is not there, she will not come to this conclusion. தேவ கிருபை சுற்றத்தாரும் யோசேப்பும் கூட அவரை நடக்கையை சந்தேகித்த போது சகித்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தை மரியாளுக்கு கொடுத்தது. This grace, abundant grace was there. That is why when everybody doubted, the relatives, when Joseph, everybody doubted, but she had the grace, so that is why she could be happy with that. அந்த தேவ கிருபை மூலமா தான் ஏசாயா 4:17 வசனத்தை தேவன் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். That is why because of the grace, Isaiah 4:17 was fulfilled in Mary's life. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, dear beloveds who are listening to this message, இந்த தேவ கிருபையை உங்கள் கடினமான பாதையில ஆண்டவர்ட்ட கேளுங்க. in your difficult times, in your difficult path, ask this divine abundant grace from God. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேவ வாக்குத்தத்தம் நிறைவேற்ற அந்த தேவ கிருபை நிச்சயமா வேணும். Definitely the God's promise to be fulfilled, you need the abundant and divine grace from God. அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது, nextly if you see, தேவதூதன் வந்து அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தெரியுமா? what did the promise the angel gave to Mary, you know? உனக்கு பிறக்கிற குழந்தை
the child which is to be born, அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பேன். I'll give the throne of David to this child. அவன் யாக்கோபு குடும்பத்தை என்றென்றைக்கு அரசாளுவாரு. He will rule the kingdom of Jacob all through his life. ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. There is no end to his kingdom. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி சொன்னா அந்த அம்மா என்ன நினைப்பாங்க? If it is said like this, what the mother will think? தனக்கு பிறகு சாவ போறது இல்ல. She might be thinking that the child which is going to be born through her will not die. இந்த ரோம ராஜ்யம் நீக்கப்பட்டு அந்த இடத்துல என் பிள்ளை தாவீதின் சிங்காசனத்துல ராஜாவாக இருந்து யாக்கோபின் சந்ததி ஆளுவார் என்று அவர் நினைக்கிறார். Maybe the mother would have been thought that the Roman Empire will be thrown down and the kingdom of a dynasty of David will come and he will rule the kingdom of Israel all through the years. She might have thought. ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து கர்த்தராகிய இயேசுவாக அவர் சிலுவையிலே மரிப்பார் என்கிற வெளிப்பாடு மரியாளுக்கு கொடுக்கப்படவில்லை. But the revelation that Jesus Christ will die on the cross for the sins of the whole mankind was not revealed to Mary. ஆனால் இதை மத்தேயு 1:22-23 வசனத்துல பாக்கும்போது யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. But in Matthew's Gospel chapter 1:23-25, this revelation that Jesus will die for our sins is revealed to Joseph, the father of Jesus. யோசேப்பே, நீ மரியாளை ஏற்றுக்கொள். Joseph, accept Mary as your wife. அவருடைய உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியால் உண்டானது. The child which is formed in her womb is by the Holy Spirit. பிறக்கும் குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடு. Name him as Jesus. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். He will remove the sins of the people and he will save them. So இது யோசேப்புக்கு தான் தெரியும். But Joseph knew this. ஆனால் மரியாளுக்கு இது தெரியாது. But Mary did not know about it. மரியாளுக்கு ஒரு காரியங்கள் வெளிப்படுகிறது. But Mary was informed or revealed something. கர்த்தராகிய இயேசு பிறந்த உடனே 40 நாளுக்கு அப்புறம், after 40 days that Jesus Christ was born, மோசேயின் பிரமாணத்தின்படி எருசலேம் தேவாலயத்தில் போய் பாவ நிவாரண பலியையும் சமாதான பலியை செலுத்தும்படியாக பெற்றோர் பிள்ளையை அழைச்சிட்டு போறாங்க. After 40 days, they're taking to the temple. Jesus Christ is taken to the temple after 40 days to submit him for the peace offering and the, what is that? Burnt offering and the peace offering to be submitted for him. அந்த இடத்துல நன்றி பலியை செலுத்துறாங்க. Also the thanks offering is also submitted. அப்படி செலுத்திக் கொண்டிருக்கும்போது, when they are submitting the sacrifice, உலகத்தின் இரட்சகரை பார்த்தே தீருவேன், அதுக்கு முன்பாக மரிக்க மாட்டேன் ரெண்டு பேர் அந்த தேவாலயத்துல காத்துட்டு இருக்காங்க. Two people, old people are staying in the temple saying that without seeing the savior of this world we will not die. Two people are waiting. அவர்ல ஒருவர் சிமியோன். One of them is Simeon. அந்த சிமியோன் லூக்கா 32:35 வசனத்துல மரியாளுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். But this Simeon, the old person in the temple, is revealing something in Luke's Gospel chapter 2 verses 31-35, something to Mary. மரியாளே, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உரிவு போகும் என்கிறார். Now he is saying that Mary, your soul will be pierced by a sword. அந்த காரியம் மரியாளானவள் சிலுவையிலே மரித்த இயேசுவின் அருகே நிற்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. Now this one, your soul will pierced by a sword, is happening when Mary is standing close by to the cross where Jesus is being crucified. ஸ்திரியே என்று அழைத்தது ஒரு திருமண வைபவம் நடக்கிறது. அந்த இடத்துல ரசம் குறைவுபடுகிறது. Now he is calling women where he was at the wedding at Canaan and the wine is being shortened. அந்த இடத்துல மகனே என்று சொல்லி கேட்ட பொழுது, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்கிறார். Now she's asking, Mary is asking Jesus, my son, the wine is running short, please do something. At that time Jesus said, women, what is that between you and me? He's asking this question. My time has not come, he says. ஆனா இந்த இடத்துல அதே ஸ்திரியே என்று கூப்பிடுகிறார். Now here also he is calling her woman. அந்த இடத்துல ஸ்திரியானவள் ஒரு திருமணத்துக்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். Now there the woman is creating or making something ready for the wedding. இந்த இடத்துல அதே ஸ்திரியானவள் தன்னுடைய மகனுடைய மரணத்திற்கு வேண்டிய ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கிறாள். Now here the same woman is standing and she is preparing for the death of Jesus Christ, the son. இந்த இடத்துல அந்த மரியாளுடைய கணவர் யோசேப்பு மரித்திருக்கிறாரு. Now it is assumed that the father of Jesus, Joseph, has died. அப்போ அவருடைய கூட பிறந்த ஹாஃப் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் கர்த்தராகிய இயேசுவை இரட்சகர் என்றோ மெசியா என்றோ ஏற்றுக்கொள்ளாம அவர் புறக்கணித்திருக்கிறார். The half brothers and sisters of Jesus Christ did not accept Jesus as the Messiah and they have refused him. இந்த தருணத்துல எதுவுமே முடியாம, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம, இனி எங்களை யார் பார்த்துக்கொள்வார் என்று வகை தெரியாம மரியாள் அந்த இடத்துல நிற்கிறாங்க. Mary is standing, she does not know where to go, what will happen, and she is downtrodden and she is standing at the cross. அதே தேவ கிருபை மறுபடியும் அந்த ஸ்திரிக்காக இறங்குகிறது. Now the abundant and divine grace is once again coming forth on this woman
Mary. அந்த கிருபை பெற்றவளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்று மூன்றாவது வார்த்தையை பார்த்து சொல்லுகிறார். This woman who found grace in God, this Jesus Christ is saying the third verse to this woman. இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயை நோக்கி இயேசு தம்முடைய அருகில் தாயும் அருகே நின்று தம் அன்பான சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். When Jesus saw his mother there and the disciple whom he loved standing nearby, he said to his mother, "Dear woman, here is your son." இப்படியாக நம்முடைய தேவை ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். Like this, Jesus can fulfill your needs. He provides for the needy. அதாவது தாவீதின் சந்ததியிலே மெசியா வெளிப்படுவார் என்று பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறது. There is a promise that the Messiah will be a descendant of David. அதாவது இந்த வாக்குத்தத்தம் சொல்லி தாவீது பிறந்து கூட கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் கடந்து போயிடுச்சு. After this promise is spoken, it's been 1000 years that's been completed. ஆனா தாவீதின் வம்சத்திலே அநேக 1000 குடும்பங்கள் வெளிப்பட்டுச்சு. Now 1000 of families have come to the descendant of David. அதுல ஒரே ஒரு ஸ்திரீ ஆகிய மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். But out of these descendants of David, only one woman, Mary, was chosen. அந்த மரியாள் ஒரு வேதத்தை அறிந்த மிகுந்த தேர்ந்த பட்டவளோ அல்ல. She is not well versed in the scriptures. அது ஒரு பெரிய மாளிகையிலே கூட கோபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பணக்காரியும் அல்ல. She is not a wealthy person who is in great mansions. ஒரு எளிய ஒரு சகோதரி. She is a simple woman. ஆனால் விசுவாசத்திலே நிறைந்தவள். But she is full of faith. அர்ப்பணத்திலே நிறைந்தவள். She is full in committing and surrendering. இதோ நான் ஒரு அடிமை சொன்னது ஆக்கடவது என்று தன்னை தேவனிடம் அர்ப்பணிக்கிறவள். She is a woman who submits, surrenders herself, saying that I am your slave. இது எப்படி நடக்கும் என்று சொல்லி கேள்விகளை கேட்டால் கூட வந்த பதிலை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறவள். She is asking many questions how this will happen, but with faith she is accepting all the tasks she is go through. அதே தருணத்துல சகரியாங்கிற ஒரு பெரிய ஆசாரியன் இருக்கிறாரு. There is a great priest called Zachariah. அவர்கிட்ட அவர் பரிசுத்த ஸ்தலத்துல போய் சீட்டு அவர் மேல விழுந்து பரிசுத்த ஸ்தலத்துல போய் தூப வர்க்கம் போட்டுட்டு இருக்காரு. The Lord is fallen on his name and he is going to the most holy place and he is burning the incense. அந்த இடத்துல தூதன் வந்து சொல்றார், கேப்ரியல் தூதன் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுங்கிறார். There the angel Gabriel goes to him and says that you will have a son and you will have to name him John. ஆனா அவன் விசுவாசிக்கவே மாட்டேங்கிறான். But he is not having any faith. அதனால வாய் அடைக்கப்படுகிறது. Just because that he's become யோசிச்சு பாருங்க. Remember, வேதத்திலே தேர்ந்தவர், he is well versed in the scriptures. அவருக்கு கூட காணப்படாத ஒரு விசுவாசம். He did not have any faith. இந்த ஏழை ஸ்திரீகிட்ட காணப்பட்டது. This poor lady, she had the faith in God. இதை கண்டுதான் தேவன், this is what God saw in her. தன்னுடைய குமாரனை ஜெனிப்பிக்கும் ஒரு கருவியாக மரியாளை எடுத்துக்கொள்கிறார். He is utilizing her as a vessel that her son should be born through her. அப்படி என்றால் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்டவமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். That is what it is mentioned before the creation and the world was formed. He is the slain lamb which has been seen. அப்படி என்ன உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே மரியாளை தேவன் ஒரு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு பிறப்பதற்கு கருவியாக தெரிந்து கொண்டார். He is already chosen Mary before the creation and the world was to be formed, that Jesus has to be born to the womb of Mary. இதையே நாம் தெரிந்தெடுப்பது எலெக்ஷன், chosen என்று சொல்லுவோம். This is what we call as chosen and election. ஆனா காலிங் என்று சொல்லுவோம்ல, அழைப்பு என்று சொல்லுவோம் இல்லையா? We also say what is a calling. அந்த அழைப்புக்கு நாம் ஒப்பு கொடுத்தாலே மொழிய அந்த அழைப்புக்குள்ளாக நம்ம போக முடியாது. For the calling you should need surrender. Without surrender you cannot be called. அந்த தெரிந்து கொள்ளுதல் உலகம் தோன்றதற்கு முன்பாக, நேரம் என்று ஒன்று உருவாவதற்கு முன்பாகவே நடந்து முடிகிறது. Before time or the world is formed, that chosen is happening. ஆனா அதற்கு நான் என்னுடைய சுய விருப்பத்தோடு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே அந்த அழைப்புக்குள்ள காலிங் கூட என்னால போக முடியும். Only with my own individual happiness and individual acceptance I can go into this calling. அந்த தெரிந்து கொள்ளுதலையும் அந்த அழைப்பிலையும் கடந்து போனவள் மரியாள் என்கிற The selection, chosen and calling. Mary went through all these three things. அதனால் அவருடைய ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட்டது. Her spiritual needs were fulfilled. அவருடைய வெளிப்பிரகாரமான physical நீடும் சந்திக்கப்பட்டுச்சு. Her physical need outwardly also was fulfilled. இதை கேட்டுக்கொண்ட சகோதர Dear beloveds who are listening to this, உலகத்தின் தேவைக்கு மாத்திரம் தயவு செய்து இயேசு கிட்ட வந்து கேட்டுட்டு போய்டாதீங்க. Please don't come for only the worldly needs to Jesus. ஆவிக்குரிய தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்ற முக்கிய நோக்கம் உங்களுக்கு இருக்கணும். You should have that your spiritual needs to be fulfilled and please come to Jesus for that.
அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தேவ அழைப்பு நிறைவேறும். Then only the calling of God will be fulfilled in your lives. அடுத்த ஒரு ஸ்திரீ யாருன்னு பார்க்கும் பொழுது Next we can see one more woman. அந்த ஸ்திரீ என்று பார்க்கும்போது அவள் யோவானுடைய தாய். This woman is the mother of John. அப்போ இந்த யோவானுடைய தாயை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், If you wanted to know the mother of John, யோவான் 19:25 போடப்பட்டிருக்கிறது. in John's Gospel 19:25 it is mentioned அவளுடைய தாயின் சகோதரி என்று. his mother's sister. ஆனால் மார்க் 15:40 அவளுடைய பெயர் சலோமி என்று In எழுதப்பட்டிருக்கிறது. Mark's Gospel 15:40 her name is mentioned as Salome. அதே மத்தேயு 27:56 In Matthew 27:56 also அவளை என்ன சொல்லிருக்காங்கன்னா, what her name is mentioned as அதாவது யாக்கோபு யோவானுடைய தாய் என்று சொல்லிக்கிறாங்க. mother of James and John. புரியுதுங்களா? You understand? So, இப்ப இது எல்லாத்தையும் லைன் வச்சு பார்க்கும் பொழுது, If you compare all these three Gospels, இப்ப இந்த யோவானுடைய தாய் யாரு? who is this mother of John? அவனுடைய பேர் சலோமி. Her name is Salome. அவனுடைய கணவனுடைய பேர் செபெதேயு. Her husband's name is Zebedee. அவள் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு சகோதரி. She is the sister of Mary, the mother of Jesus. அவளுக்கு யாக்கோபு யோவான் என்கிற 2 புத்திரர்கள் இருக்கிறாங்க. She had 2 children named James and John. இந்த இடத்துல நாம இந்த சகோதரியை குறித்து தியானிக்கும் பொழுது, When you meditate on this woman or sister, நாம் எப்படிப்பட்ட தேவைகளோடு ஆண்டவர் கிட்ட வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். you should understand what type of need you come unto Jesus. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நம்ம உள்ளான நோக்கம் என்ன என்பதை இதுல புரிந்து கொள்ள முடியும். Now you can understand what is the internal idea or internal intention for our needs to be fulfilled. You can understand from this. நம்ம அநேக தேவைகளோடு ஆண்டவரோட வரோம். We come with a lot of needs to Jesus அந்த Christ. தேவைகள் எதற்கு வேண்டும் என்ற உள்நோக்கம் நமக்கு மட்டும் தான் தெரியும். Why we need this fulfillment of these needs, we internally only know the intention of it. அந்த இன்டென்ஷன் சரியானதா தவறானதா என்றது நம்ம போய் கேட்க போற இயேசுக்கு நல்லா தெரியும். But Jesus Christ knows very clearly whether your intentions are good or bad. He very well knows because he knows your heart by heart. இதே தான் நம்ம மத்தேயு 19 அதிகாரத்தை வைத்து தியானிக்க போறோம். Now we are going to meditate this with Matthew's Gospel 19th chapter. ஏன்னா மத்தேயு 20ல பாக்கும்போது இந்த சலோமி என்கிற இந்த ஸ்திரீ என்ன பண்ணிடுறாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. But if you read in Matthew's Gospel 20th chapter, this woman called Salome, she's coming and asking a request to Jesus. அந்த விண்ணப்பம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். If you see what is the request she is asking, it is a different request. நான் வாசிக்கிறேன் மத்தேயு 20:20. Now I'm going to read Matthew's Gospel 20:20. அப்பொழுது செபுதேயின் குமாரனுடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். Then the mother of Zebedee's sons came to Jesus with the sons and kneeling down asked a favor of him. அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். What is it you want? He asked. Jesus asked. அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். She said, grant that one of these 2 sons of mine may sit at your right and the other at your left in your kingdom. இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இல்லையா? If you see that it is not quite tricky. நம்ம அந்த அம்மா கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, எதனால கேக்குறாங்க? Why this mother is asking this question to Jesus? அதோட இன்டென்ஷன் என்ன? What is the intention behind it? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, If you have to understand the intention, நம்ம மத்தேயு 19ல இருந்து 16வது காரியத்துல இருந்து வசனத்தை வாசிச்சாதான் புரியும். if you have to know about this, you have to read from Matthew's Gospel 19:16 onwards. ஏனென்று பார்க்கும் பொழுது Why it is you have to read? மத்தேயு 19 அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து மத்தேயு 20 அதிகாரம் வரை பார்க்கும் பொழுது 3 நபர்கள் வந்து இயேசு கிட்ட ஒரு தேவையை கேக்குறாங்க. Now, if you read in Matthew's Gospel chapter 19 verses 16 and also chapter 20 also, 3 people are coming and asking a favor or request to Jesus. ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரர். One person is a rich man. அவர் என்ன கேக்குறாரு? மத்தேயு 19:16 வேகமா வாசிக்கலாம். In Matthew's Gospel 19:16, what is he asking? அப்போது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். Now a man came up to Jesus and asked, teacher, what good must I do to get eternal life? அப்பொழுது இங்க அவர் நித்திய ஜீவன் அப்படின்னு கேட்கும்போது இவர் எதை அடிப்படையில் கேட்கிறான்னு பார்க்கும்போது தானியேல் 12 அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் அவர் கேட்கிறார்.
He's asking about eternal life based on what he's asking. If you see, he's asking about Daniel 12:2 as a reference. He's asking this. அதாவது மரித்து உயிர் தெழும்போது சிலவர் நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய ஆக்கினைக்கு எழுந்திருப்பார்கள் என்று தானியேல் 12 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் But சொல்லப்பட்டிருக்கிறது. Daniel 12:2 is saying some will be resurrected after death, and some will be there for the eternal life, and some will be there for the eternal fire. It is mentioned there. அப்போ இவர் வந்து கேக்குறாரு, வெளியரங்கமா நன்மை செய்துட்டா அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போயிடலாம்னு நினைச்சு கேக்குறாரு. But what he is asking is, if outwardly I am doing a good thing, can I get eternal life? He is asking that. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நீ பிரமாணத்தை கைக்கொள் என்று 5, 6, 7, 8 பிரமாணத்தை சொல்கிறார். He is mentioning that you have to obey the commandments 5, 6 and 7. He is mentioning this. அதோடு கூட முக்கிய பிரமாணமாக அன்பை குறித்து சொல்கிறார். An important commandment he says about love also. அப்போ அந்த வாலிபன் சொல்றா இதெல்லாம் கைக்கொள்றேனேங்கறார். But this man is saying that I am fulfilling everything. அவருடைய இன்டென்ஷன் அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு தெரியுமா? His intention Jesus Christ very well understood. வெளியரங்கமா நன்மை செய்தா போயிடலாம். His intention is outwardly if you do good you can attain eternal life. One. ரெண்டாவது என்னன்னா இவர் பெரிய பணக்காரர். Secondly, he is a very rich person. அந்த பணத்தின் மேல அதிக நம்பிக்கை வச்சவர். He has more faith on the money which he had. அதான் சொல்றாரு, உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதை போய் வித்துட்டு அப்ப வித்துட்டு பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்துக்கோ, அப்ப போலாங்கறார். He is saying that go and sell off all your wealth, then you can have treasures in heaven, then you can go have eternal life, he says. அப்ப நீங்க கேப்பீங்க, என்ன இவரும் தான வெளியரங்கமா செய்ய சொல்றாரே அப்படி நீங்க கேப்பீங்க. You are asking, Jesus is also saying to do outwardly. Why is that? ஏன் மார்க் இதுல சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது என்ன தெரிகிறது பார்க்கும்போது, if you read in Mark's gospel, if you read that, இந்த மனுஷனுக்கு இல்லையா மார்க் 10:24 வாசிக்கும், இந்த மனுஷனுக்கு ஐஸ்வரியத்தின் மேல் அதிக நம்பிக்கை உள்ளவன் என்று காணப்படுகிறது. if you read Mark 10:24, this man had real faith on the riches it is mentioned. அப்படி அந்த பணத்தின் மேல அவன் நம்பிக்கை இருக்கிறது எப்ப தெரிஞ்சுப்பான்னா அதை விற்கும் பொழுது அவன் தெரிஞ்சுப்பான். How you will know that this man had great faith in the treasures and money he had? When he is going to sell that, then you will know it. அவனுக்கே புரியும், நமக்கு தெரியாது. அவன் விற்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிடும், ஐயோ என்னால விற்க முடியாது, இது மேல அவ்வளவு நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அவனே புரிஞ்சுப்பான். When he is selling that time he will understand that I had so much faith on the wealth and treasures which I had. அப்ப என்ன செய்வான், ஐயோ நான் இனி இந்த ஐஸ்வர்யத்தை மேல் நம்பிக்கை மாட்டேன், தேவன் மேல் நம்பிக்கை வைக்கன்னு சொல்லும் பொழுது அவன் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். If at that time he says that no I will not keep my faith on the wealth, I will have my faith on the kingdom or the eternal life, then he will attain eternal life. இது தெளிவா நம்ம மார்க் 10:24 வாசிக்கிறேன். Mark 10:24 I will read. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். The disciples were amazed at his words. இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தில் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். The disciples were amazed at these words, but Jesus said again, children, how hard it is to enter the kingdom of God. அப்போ நீங்க பணக்காரனா உள்ள போக முடியாதான்? Then you can ask that all the wealthy rich person they cannot go to heaven. பணத்தை வைச்சிருக்கிறவன் போக முடியும், ஆனா பணத்தையே ஒரு மனுஷன் வச்சிருந்தா அவனால போக முடியாது. Not that who has money who will not have eternal life. If a person has only money, he cannot have eternal life. புரியுங்களா? ஒரு பணத்தை ஒரு மனுஷன் வாங்கிட்டான் வைங்க, if a person buys money, he cannot attain eternal life. அவன் பணத்தின் மேல் நம்பிக்கை வச்சு அவனால போக முடியாது. If he has hope, faith and trust on money, he cannot attain eternal life. பணம் நம்மள ஆளக்கூடாது. The money or the wealth should not rule over us. நாம பணத்தை ஆளணும். We have to rule over the money and the wealth. அப்படிதான் ஆபிரகாம் இருந்தாரு. That is how Abraham was. ஆனா இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுது? What happens to this person? பணம் அவனை ஆண்டுட்டு இருக்கு. The wealth is ruling over him. அந்த ஒன்னு ஆண்டுட்டு இருக்க பணத்தை எடுத்துப்பா, நீ பரலோகம் போய்டுவாங்கற. Jesus is saying that remove the wealth which is ruling over you, remove it, then you can go to heaven. புரியுதா? இப்ப தேவைகளை எப்படி சந்திக்க ஆண்டவர் கேட்டிங்களா? Now you can understand that how Jesus fulfilling the needy person's needs. உங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்றால், if you have to attain eternal life, உங்களுக்கு உலக சம்பந்தமாக ஏதாவது முக்கியமானதா பட்டுச்சுனா அதை தயவு செய்து எடுத்துருங்க. Whatever is more important in this world, please remove that from you. இயேசு மாத்திரமே முக்கியம் என்றும் நித்திய ஜீவன் மாத்திரம் முக்கியமே என்று சொல்லி அதற்கிட்ட நீங்க உம்மை நோக்கி நகத்துங்க. Remove everything which is deterring you to go towards Jesus and the eternal life. Remove that from you and move towards Jesus Christ alone. ஏன்னா நீங்க இயேசுவை அந்த இடத்துல வைக்கணும்னா முன்பே ஏதோ ஒன்னு உள்ள இருக்கு. If you have to keep Jesus in that place, there is something else other than Jesus in that place. அதை எடுக்காம இயேசுவை அங்க வைக்க முடியாது உங்களால. Without removing that, you cannot keep Jesus there. அப்ப நீங்க செய்யும் பொழுது தேவை சந்திக்கப்படும். When you do that,
all your needs will be fulfilled. நீங்க All your provisions will be உங்களுடைய fulfilled. ஆத்மா ரட்சிக்கப்படும். Your souls will be saved. ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. You'll be taken up in the secret coming. நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? What is eternal life, you know? தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை நித்தியமாக. The life which you will be always having with Jesus Christ and with God for eternity to eternity. அதுதான் அடுத்த ரெக்வெஸ்ட்ல பார்க்க போறோம் நம்ம. That is what we are going to see in the next request. அடுத்து அவன் சொல்ல இப்ப பணக்காரன் வந்துட்டான்ப்பா. Now there is a rich person who has come. அவன் பேசும்போது ஏழப்பட்ட நம்ம சீஷர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. All the poor disciples are listening to this. அப்போ எதுக்கு டக்கு क्वेश्चन கேட்டுட்டே இருக்க பேதுரு வராரு. Now Peter who is coming there also. அவன்லாம் கேட்டுட்டே இருந்து பேதுரு ஒரு கேள்வி கேக்குறான். Now Peter who is there who will ask lot of questions, he is asking a question now. மத்தேயு 19:27ல வாசிப்போம். You can read in Matthew's Gospel chapter 19 verse 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா? Peter answered him, we have left everything to follow you. What then will be there for us? அடுத்த ஒரு ட்ரிக். Now there is another tricky question. எல்லாரும் நினைப்பா நல்லது தானே கேக்குறாங்கப்பா நீங்க நினைப்பலாம். Maybe you are thinking that what he is asking everything for good only. ஒருத்தர் வந்து நித்திய ஜீவன் தானே வேணும்னு கேட்டாரு, அதுல என்ன தப்பு இருக்கு? First person asked for eternal life. What is the wrong in it? அங்க என்ன இன்டென்ஷன் என்ன இருந்துச்சு? What was the intention there? Jesus Christ knew it. அத ரெக்டிஃபை பண்ணுனார். He said that rectify it. ரெக்டிஃபை பண்ணவன நித்திய ஜீவன் கிடைக்கும். If you rectify that, you will have eternal life. அடுத்து இவர் என்ன கேக்குறாரு? What is he asking nextly? நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் என்ன கிடைக்கும்? What I have left everything, what I will receive? அப்ப என்ன அர்த்தம்னா இதுக்கு? What is the understanding of it? அதாவது நான் இதெல்லாம் விட்டதா எனக்கு கட்டாயம் ஏதாவது கிடைச்சதா ஆகணும். I have left everything for your sake. I should get anything. நான் எதுக்கு எல்லாம் விட்டேன்னா நீ ஏதாவது கிடைக்கும் தான் நான் விட்டேன். I left everything because I will get something. அப்படிதான் most of the time நம்ம போறோம். Most of the time we are doing the same thing. நான் இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் செஞ்சு அதான் எனக்கு கிடைக்கணும். I did this and that for God. I shouldn't receive this. அப்ப என்ன ஆயிடுது? What happens here? நாம தேவனுடைய வேலையை செய்றோம். We are doing the work of God. ஆனா முழு இருதயத்தோட செய்யல. We are not doing it wholeheartedly. என்ன செய்றோம்? What we are doing is, நான் இப்படி தேசத்துக்காக ஜெபிச்சா என் தேவை சந்திக்கப்படும். if I pray for the nations, my needs will be fulfilled. என் தேவை சந்திக்கப்படணும். நான் தேசத்துக்காக ஜெபிச்சு என் தேவை சந்திச்சுப்பேன். If I pray for the nations, I will fulfill for my needs. நான் இப்படி போய் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை அறிவிச்சா என்னோட தேவை எல்லாம் அப்படியே சந்திக்கப்படும். அப்ப என் தேவை சந்திக்கப்படனா நான் எப்படியாவது போய் சுவிசேஷம் அறிவிச்சிடுறேன். If I go and preach the gospel somehow, my needs will be fulfilled. I am thinking so. அப்படிப்பட்ட எண்ணத்திலே செய்யும் பொழுது தேவை சந்திக்கப்படாது. If you do it in this kind of a deeds, your needs will not be fulfilled. நீங்க தேவ திட்டத்தை மனப்பூர்வமா செய்யவே இல்ல. You have not done the will of God wholeheartedly. இப்போ இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, பரலோகத்துக்கு போனா எனக்கு ரிவார்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷன் வச்சே நீங்க தேவ ஊழியத்தையோ செய்யாதீங்க. Don't do with a single intention that if I go to heaven I'll get rewards. So with that intention don't do the ministry or the work of God. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பார்க்காமலே அவர் பிதாவாக அவரை அனுப்பினார் இந்த உலகத்துக்கு. He sent forth his only begotten son for us. அவர் தன்னோட சொந்த ரத்தத்தையே சிந்திட்டாரு. He shed forth his own blood. Jesus அவருடைய உயிரே நமக்காக கொடுத்தாரு. He gave forth his life for us. நீங்க அவருக்கு என்ன கொடுக்கறீங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றோம். Why we are comparing what you will give for him? நாம கொடுக்கிறது கொஞ்சம் கூட அவர் கொடுத்ததுக்கு இணையானது அல்ல. Whatever you give is not even comparatively to for what he has given. அதனால இயேசு நிமித்தமாக அப்பா விட்டேன், அம்மா விட்டேன், குடும்பத்தை விட்டேன், இவ்ளோ விட்டனே, அவ்ளோ விட்டனே, இவ்ளோ பண்ணனே, எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு நீங்க தயவு செய்து கேட்க கூடாது. You should not ask that I left forth all my family, my father, mother, everything because of Christ's sake. What Jesus will do for me? Don't ask this question. நான் உலக வேலையே செய்யலையே, உங்க வேலையை தான காலம்பரல நைட் வரையும் செய்றேன், எனக்கு இந்த கஷ்டம்னு கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. Don't complain that I have not done any of the worldly things. I am doing only your ministry. Why I am having these troubles? Don't ask that question. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா, if you ask these type of things with complaint, அப்ப தேவன்ட்ட உண்மையா நீங்க அன்பு கூறவில்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள். in that case you are not loving the Lord wholeheartedly. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு அவ்வளவு இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு இருக்கு, எனக்கு ஏன் இவ்வளவு இல்ல, நான் உங்களுக்கு இவ்வளவு செய்தேனே, எனக்கு கொடுங்க என்று கேட்கிற காரியத்தை விட்டு விடுங்க. Please leave that. Those person is having this person is having this. Why I am having this downfall? Why I am having this shortcomings? Leave that aside. அப்ப என்ன சொன்னாரு, அந்த பணக்காரனுக்கு சொல்லிட்டீங்க பணத்தை விட்டான்னு, நான் தான் பணமே இல்லையே, எல்லாத்தையும் விட்டுட்டேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? Peter is saying that rich man, for the rich man you are saying you have to leave the wealth. I am not a rich person, I am a poor person, I left everything. What am I supposed to get? This is what is Peter's question. இந்த இன்டென்ஷனை தான் ஆண்டவர் சரி செய்யும்படியாக, this intention God wants to rectify it. அவர் சொல்லிட்டாரு, உனக்கு கொடுக்காம இருக்க மாட்டேன், இந்த உலகத்தில் இருக்கும்போது 100 தனியா கொடுக்கறேன்,
நீங்க மறுஜென்ம காலத்திலயும், அதாவது புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது உங்களுக்கு 100 தனியா கொடுக்கிறேன். 28 வசனத்துல சொல்றாரு. In verse 28 and 29 he says that you will receive 100 times as much and will inherit eternal life. ஆனா கீழே பாருங்க, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினாய் இருப்பார்கள் என்று சொல்லி Matthew's Gospel 19 verse 30 says, but many who are first will be last and many who are last will be first. அதற்காக நான் கீழே ஒரு உவமையும் சொல்லி கொடுக்கிறேன். And here also he is mentioning about a parable also there. அந்த உவமையை குறித்து பிற எல்லா தியானிக்கும் என்ன சொல்லுவாங்க பார்க்கும் பொழுது, about this parable when people are meditating what they will say. ரட்சிப்பை குறித்து சொல்லி இருக்கிறேன். It is said about salvation. அப்புறம் நம்ம பரலோகத்துல நம்ம கொடுக்க போகிற வெகுமதியை பத்தி சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க. It is about the rewards which we are going to receive in heaven, people will say. அப்படி அல்ல. It is not so. அது என்ன சொல்லி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, what it is mentioning, அதாவது ஒரு ஓமையை சொல்றாரு பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. For the kingdom of heaven is like a landowner who went out early in the morning to hire men. அவன் திராட்சை தோட்டத்துக்கு வெளியே வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். In the morning to hire men to work in his vineyard. இப்போ இவர் புறப்பட்டாரு. He's gone. என்ன நடக்குது கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. We are going to see time. எப்படி தெரியுமா பார்க்க போறோம்? How we are going to see, you know. பேதுரு ஒரு क्वेश्चन கேட்டார் இல்லையா? Peter asked one question. நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம்ல. I have left everything. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? What we will receive? ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? He asked a question. அந்த கேள்விக்கான ஒரு பதிலை கொடுக்கிறார். He is giving an answer for that. அங்க போய் என்ன பண்றான்னு பார்க்கும் பொழுது, what he is doing there, you know, போய் அங்க வேலைக்கு நிக்கறாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, யார் இப்ப வேலைக்கு வரீங்களா? அப்பா வேலைக்கு வரீங்க. ஆமாப்பா. He is asking early in the morning who is going to come to do the work. நாங்க வேலைக்கு வரோம், ஆனா எங்களுக்கு 1 ரூபாய் கொடுக்கணும். ஒரு நாணயம் கொடுக்கணும்ங்கறாங்க. But you have to give one contract. கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கறாங்க. For example there is a contract to be signed. என்ன எனக்கு ஒரு பணம் கொடுக்கணும். You have to give one dinar. பேசிட்டாங்க முன்னாடியே. Already they have spoken. வேலை செய்றவனுக்கு பணம் கொடு. I am going to work, you have to give money. புரியுதுங்களா? அப்புறம் அதுக்கு அடுத்த 3ஆம் வேலைக்கு போறாரு, 6ஆம் வேலைக்கு போறாரு, 11ஆம் வேலைக்கு எல்லாம் போய் அங்க மனுஷன் நிறைய பேர் நிக்கறாங்க. The 3rd hour, 6th hour, 9th hour, every time people are waiting and they are coming to take the wages. அவங்ககிட்ட என்ன சொல்றாரு பாருங்க, 4வது வசனம், நீங்க திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயப்படி உங்களுக்கு கூலி கொடுப்பேன்ங்கறார். 4th verse he says, he told them, you also go and work in the vineyard and I will pay you whatever is right. அதற்கு அவர்கள் போனார்கள் ஒத்துக்கிட்டு. So they went, they accepted and they went. அவங்க இவ்ளோ காசு கொடு அவ்ளோ காசு கொடுன்னு சொல்லி கான்ட்ராக்ட்லாம் கேட்கல. But they did not make any contract that you have to give us so much of money. காலம்பரம் போனவன் கேட்டான். The morning whoever went they asked for the contract. இவர் சொல்ற நியாயப்படி ஒரு குடுக்குறப்பான்ட்டார். I'll give you whatever is supposed to come to you. கடைசியா பார்த்தா இவர் சொல்றாரு, அந்த வீட்டஜமான் சொல்றாரு, முதல்ல கடைசியா வந்தான் இல்லையா, அவனை கூப்பிட்டு எல்லாருக்கும் காசு கொடுங்கறார். The last person who came to work, he starts to give money. எல்லாருக்கும் ஒரு பணத்தை கொடுக்கறார். He is giving the same money to everybody. நம்ம ஆச்சரியப்பட்டானா, நம்மளும் ஒரு பணம் தான் நமக்கும் காலம்பரல இருந்து வேலை செய்றோம், நமக்கு ஒரு பணம் பேசினாரு, இப்ப கடைசியா 11 மணி 12 மணி நேரம் தான் வேலை செய்யும், 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருக்கா, அவனுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டாரு. The one in the morning he is complaining that I worked from the morning 12 hours, he is giving the same money. The guy who worked for 1 hour only, he is also getting the same money, he is complaining. அதுக்கு அப்புறம் 6ஆம் வேலைக்கு வர அவனுக்கு ஒரு பணம் கொடுக்கறாரு. Whoever comes at the 6th hour also gets the same money. 9ஆம் மணிக்கு வர அவனுக்கு அதே கொடுக்கறாரு. Whoever comes at the 9th hour he also gets the same money. 3ஆம் மணிக்கு வர அவனுக்கு அதே கொடுக்கறாரு. Whoever comes at the 3rd hour he gets the same money. சரி, இவர் நினைக்கிறார், அப்பனா he is thinking, what is this? நான் போனா if I go, எனக்கு 12 times அதிகமா கொடுப்பார். if I go at the last I'll get 12 times, which is 12 dinari. கொடுக்கல, ஒரு பணம் தான் கொடுத்தாரு. He is getting the same 1 dinari. உன்னை கேக்குறாரு. Immediately he is asking, என்னப்பா நீங்க பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி வேலை செய்தார். 12ஆம் வசனம், பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள், பகலில் கஷ்டத்தையும் வெயில் உஷ்ணத்தையும் சகிக்க எங்களுக்கு இவர்களுக்கு சமமாக்கிறீரே என்று முறுமுறுத்தார்கள். These men who were hired last worked only for 1 hour, they said, and you have made them equal to us who have borne the burden of work from the heat of the day. அவர்கள் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா என்று கேட்கிறார். Friend, I'm not being unfair to you. Didn't you agree to work for a denarii? Yes. அப்பொழுது என்ன அர்த்தம் பார்க்கும். What is the meaning of it? நீங்க நான் இவ்வளவு செய்றேன், எனக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க கூடாது. I am doing this, I will receive this, with this type of expectation you are supposed to be நீங்க அந்த எதிர்பார்ப்பு முன்னாடியே சொல்லிட்டீங்க. You are already giving your expectation. ஆனா இன்னொரு குரூப் சொல்லுது, நியாயப்படி என்ன கொடுக்கறேங்கிறதுக்கு ஒத்துக்கறாங்க. But the other group comes, whatever is right you will give me. அத மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே உங்களுக்கு என்ன சித்தமோ நீங்க அதை கொடுங்க, நீங்க கொடுக்கிறது நல்லாதான் இருக்குங்கிற மனப்பக்குவத்துல ஆண்டவர் கிட்ட வரணும். You will have to have the mentality stating that Lord, whatever you give will be the best for me, and you will have to come to this type of a mentality. உங்களுடைய சித்தத்தின்படி, உங்களுடைய விருப்பத்தின்படி நீ எதை கொடுத்தாலும் நான் எடுத்துக்கொள்வேன்.
நீங்க வரணும் அவர்கிட்ட. You should come to Jesus Christ saying that according to your desire, according to your will, whatever you wanted to give it to me, you please give it to me. அப்போ உங்களுக்கு நிறைவானது ஆண்டவர் கட்டாயமா Then கொடுப்பார். God will give you abundantly. அடுத்து கடைசியா வராங்க நம்ம சகோதரி. Now lastly this lady is coming. அவங்க வந்து கேக்குறாங்க என் புள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கணும்ங்கறாங்க. My sons have to be on this side and that side. அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு என்ன பாருங்க 19வது வசனத்துல அவர் சொல்லிட்டாரு என்ன சொல்றாரு 18வது வசனத்துல இதோ எருசலேமுக்கு போகிறேன் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணி வாரினால் அடித்து சிலுவையிலே அறையும்படி புரஜாயத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். Matthew's Gospel chapter 20 verse 18. We are going up to Jerusalem, and the Son of Man will be betrayed to the chief priest and to the teachers of law. They will condemn him to death, and they will turn him over to the Gentiles to be mocked, flogged, crucified. On the third day, he will be raised to life. அப்படி என்றால் நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால், if you have to enter into the kingdom of God, அவர்களுக்கு அதிக பிரகமான விசுவாசம் வேணும். they should have a lot of faith. என்ன விசுவாசம்? இயேசு மரித்து திருப்பி மறுபடியும் உலகத்தில் வருவாரு, அவர் வந்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாருங்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தால் மாத்திரமே. They should have an unshakable faith stating that Jesus Christ died on the cross, he's going to come back and he's going to reign and rule over this world. This unshakable faith should be there within you. அவர் மரிக்க போறாங்கறதோ உயிர் தெரிய அதை பத்தி அவங்களுக்கு புரியவும் இல்ல, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. These people did not even understand that he will die, he will resurrect, and they don't want even to understand it. அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்க ராஜா ஆவீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் என் புள்ள வேணும். Now you will become a king, and my children, my son and my daughter, or my two sons will be on the right side and the left side. This is what the mother wants. இதேதான் நம்ம ஸ்திரீகளே சகோதரிகள் அம்மா இதான் செய்றாங்க. This is where the women, the mother is doing in the lives. புள்ள வரணும். Our children have to come. யார் எப்படி போனா என்ன? Let whatever happen to the other children. புள்ளைக்கு இந்த உலக ஆசீர்வாதம் நிச்சயம் வேணும். My children should have this worldly blessings. அது தேவனுக்கு சித்தமா இல்லையா அந்த புள்ளையால முடியுமா அத பத்தி கவலையே கிடையாது. Whether this child can do it, or it is the will of God, or it is the desire of God, they don't want to understand that. But my child has to be blessed according to this world. அது மட்டும் இல்ல, நல்லவேளை பேதுரு கேட்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டுட்டோம். You may say that before Peter could ask, I have asked it. என்ன பேதுரு எப்ப பார்த்தாலும் பட்டக்கன்னு பேசிக்கிட்டே இருப்பான். But Peter will ask quick questions. அவன் கேட்கிறது முன்னாடி நான் போய் கேட்டேன். Before Peter could ask, I have asked. என் பிள்ளைகளுக்கு கேட்டேன். I have asked for my children. அதான் பண்றோம். That is what we are doing. எந்த பிள்ளைக்கு வரதுக்கு முன்னாடி என் பிள்ளை மட்டும் நின்னா போதும். Before any child can come, my child has to stand. மூத்த பிள்ளை நிக்கவே வேண்டாம், என் பிள்ளை வேணும். Other child should not stand, but my child should stand. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இப்படிப்பட்ட தேவைகளோட ஆண்டவர்ட்ட போகும்போது எவ்வளவு அவர் உங்களை பார்த்து வேதனைப்படுவார். With this type of expectation, you are going to God, how much he will be really sad. அந்த அம்மா கேட்ட மாதிரியே வலது பக்கத்துல இடது பக்கத்திலும் இருக்கும்படியாக சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்தார். But God gave the situation according to the mother that the right hand and the left hand will be given to the children. ஏன்னா அந்த ஸ்திரியோட முதல் பையன் யாக்கோபு தான் முதலாவது இரத்த சாட்சியாக மரிக்கிறார். The first martyr who died was James the disciple. அதுக்கப்புறம் யோவான் பார்க்கும் பொழுது பத்மு தீவு வரையும் போய் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ள கடந்து போகிறார். But John the disciple, he went till the island of Patmos and he went through a lot of persecutions. ஆனா சிலுவையில அந்த பக்கம் இந்த பக்கம் யார் இருப்பாங்கங்கறத பிதா தீர்மானித்தார், ரெண்டு குற்றவாளிகள். But on the cross, God the Father decided who will be on the cross, on the right side and on the left side. He decided that. அதனால நீங்க சலோமே போல ஒரு சுயநலவாதி ஆண்டவர்ட்ட போகாதீங்க. Don't be a selfish person like Salome going to God. அதாவது ஆவிக்குரிய தெளிவு இல்லாம தயவு செய்து ஆண்டவர்ட்ட போய் எந்த விண்ணப்பத்தை வைக்காதீங்க. Without a spiritual understanding, don't go and put forth any petition or request to God. குடும்பம் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு பிரைடோட அவர்கிட்ட போகாதீங்க. Don't go with the pride that only your family should be blessed. இதெல்லாம் நீங்க செய்யாத போது நிச்சயமாக தேவன் உங்க தேவைகளை சந்திப்பார். If you don't do like this, definitely God will provide all the needs of your family. இந்த நாள்ல கூட நாம Today also நம்ம மூன்றாவது வார்த்தையை தியானித்தோம். We have meditated the third verse. தேவைகள் சந்திக்கப்படுறது சொல்லி தியானிச்சு முடிச்சோம். We have completed that. All your provisions will be given for the needy. முதல் தலைப்பு பலி பரிமாற்றம். First one was sacrifice. It's an exchange. அந்த பரிமாற்றத்தால நம்ம பரலோகம் போறோம். Because of that exchange of the sacrifice, you and I are going to enter heaven. இரண்டாவது 4 போர் வீரர்கள். Second topic was 4 soldiers. நம்ம அவிசுவாசிக்கு போல விசுவாசிக்கு போல தேவனுடைய பாதத்தில் தரித்திருக்கும் பொழுது நம்ம ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்வோம். Not like unbelievers, like believers. When you are at the feet of Jesus at the cross, you will have the weapon of light with you and you'll clothe with it. மூன்றாவது, thirdly, நம்ம மரியாதை போல தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, when you get the abundant grace
and the divine grace like Mary. தேவ அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். God's calling will be fulfilled in your lives. நம்ம அந்த பணக்காரனை போல இல்லாம நமக்கு எதன் மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கோமோ அதை விட்டு ஒழிந்து விட்டா நம்ம நித்திய ஜீவன் ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார். Like the rich person, if you are removing whatever is obstructing God in your life, if you remove that, definitely when God comes in that place, you will attain eternal life. எனக்கு இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு சொல்லியே பேதுரு கேட்டது போல இல்லாம எதை கொடுத்தாலும் அதை அவர் நேர்த்தியாக கொடுப்பார் என்று சொல்லி அவர்கிட்ட போகும்போது, not like Peter, what you will give in this world, what I'll get in the heaven, not like that. If you go and ask him, Lord, whatever you give, it will be the best according to your will, your desires. God will fulfill your needs. அதிகாலையில வேலைக்கு வந்தவன் கடைசியில வேலை வந்தவனுக்கு இவ்வளவு கொடுத்தீங்களே, எனக்கு அதான் கொடுக்குறேன்னு மத்தவங்க ஊழியக்காரங்க மத்தவங்களை பார்த்து 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 அவங்களுக்கு இருக்கு எனக்கு கொடுங்க, அவங்களுக்கு இருக்கு எனக்கு கொடுக்குங்க கேட்காத படிக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானது எதை கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன் சித்தத்தோடு கேட்கிறவங்களோட தேவைகள் நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார். Not like the person who came in the morning complaining that those who came late in the evening, you are giving him the same amount. Without that, you don't complain anything, and you say to God, God, whatever you give will be right and it is justifiable, and you say that according to your desires, you give it to us. When you will completely surrender yourself and go to him, he will give all the needs of your provisions will be fulfilled. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. Amen.